நாயினும் கடையேன் ஈயினும் இழிந்தேன் ஆயினும் அருளிய அருட்பெருஞ்சோதி ஆயினும் அருளிய அருட்பெருஞ்சோதி. ஒரு மனிதன் திறமையாக மாறுவேடம் அணிந்து கொண்டால் தன் நண்பன், மனைவி, மக்கள் என எல்லாவற்றையும் ஏமாற்றி விடலாம். ஆனால் அவன் வளர்க்கும் நாயை மட்டும் ஏமாற்றி விட முடியாது. எந்த நிலையிலும் தன் எஜமானை நாய் கண்டுகொள்ளும். ஆனால் நம் எஜமானாகிய இறைவனை நம்மால் கண்டுகொள்ள முடியவில்லை என்று வருந்திதான் நாயினும் கடையேன் என்று எழுதுகிறார் பெருமானார். ஈ ஆனது மலத்தின் மீதும் உட்காரும், உயர்ந்த பண்டத்தின் மீதும் பொருளின் மீதும் உட்காரும். உயர்ந்த பொருளென்றும் தாழ்ந்த பொருளென்றும் அருவருக்கத்தக்க பொருளென்றும் பாராமல் அனைத்தையும் சமமாகவே கருதும். ஆனால் நான் அவ்வாறின்றி உயர்ந்தது என்றும் தாழ்ந்தது என்றும் அருவருக்கத்தக்கது என்றும் பாகுபாடு கொண்டு காண்பதால் ஈயை விட இழிந்தவனாகிவிட்டேன் என்கிறார் பெருமானார். ஆனால் பிற்காலத்தில் எல்லா உயிர்களிடத்திலும் உயர்வு தாழ்வு என்று பாகுபாடு படுத்துவதை தவிர்த்து கொண்டதால் நான் நாயினும் கடையேன் ஆகியவன் ஆனாலும் ஈயை விட இழிந்தவன் ஆனாலும் நான் பிற உயிர் மீது கொண்ட கருணையால் எனக்கு அருள் செய்து விட்டார் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர்.